ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இப்போ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சின்ன ஒரு சக்ஸஸன் தான், சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தோம். எல்லாருமே வந்து ஒரு 1 வீக்காகவே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, சீக்கிரமாக ராஜேஷ் பிரீத்தியை சேர்த்து வைங்க, ஸ்டோரி பார்க்க பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு மாதிரி அழுகாச்சி சீனாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, பார்க்க பிடிக்கல, அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் கமெண்ட் எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டோரி வந்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணபடி அப்போ கொண்டு போக முடியும். நீங்கள் வந்து சீக்கிரமாக முடிங்க, ஜாலியாக கொண்டு போங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. ஜாலியாக நான் கொண்டு போகிறேன், அதுக்கிடையில வந்து காலேஜ் சீன் வச்சு ஜாலியாக தானே எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் சிலர் பண்ணுற கமெண்ட்லாம் எனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. நான் சொல்ல வேணான்னு தான் நினச்சேன், ஆனால் சீரியஸாக வந்து முடியலப்பா. கமெண்ட்ஸ் வந்து நேற்றெல்லாம் வந்து அப்படி தான் பண்ணுறீங்க, பார்க்க பிடிக்கலன்னா சொல்கிறீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா பார்க்காதீங்க, வந்து அதை கமெண்ட் பண்ணி என்ன ஹர்ட் பண்ணாதீங்க. நான் ஒரு ஸ்டோரியை ஸ்கிரிப்ட் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை யோசிச்சு அதுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணால் அது முழுசாக என்னை வந்து முடிக்க விடுங்க, யாருமே இப்படி பண்ணவே விட மாட்டீங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப டல்லாக கொண்டு போகிறீங்க, எரிச்சலாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க. எனக்கு புரியுது. அதை வந்து அதாவது உங்களோட டிப்ரெஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்காண்டி அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சொல்கிறீங்க. ஓகே, நானுமே சில டைம் இந்த வீடியோஸ் பண்ணும்போது என்னோட மனக்கவலைகளை மறந்து தான் வந்து நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட கவலைகள் இருக்குது, அதை வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. ஸோ வந்து அதுக்காக கூட நானும் வீடியோஸ் போடுறேன் அப்படி கூட நினச்சிக்கோங்க, அதுதான் உண்மை. ஆனால் வந்து ஒரு ஸ்டோரியில் வந்து எப்போதுமே ஹாப்பி மட்டும் இருக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேடும் இருக்கும், எல்லாமே கலந்தது தான் ஒரு கதை. நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போடுறோம். நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் நெகட்டிவாக ஸ்டோரி கொண்டு போனாலும் என்னோட எண்டிங் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அது சூப்பரான ஒரு பாசிட்டிவ் திங் தான் நான் கொடுப்பேன். அப்போ இது இந்த அளவுக்கு வந்து நெகட்டிவாக போகுதுன்னா இப்போ இது பேக்கில் வந்து இந்த அளவுக்கு பாசிட்டிவாக வரும், நீங்களே கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இதை வந்து சொல்லணும்னு தோணுச்சு ஜஸ்ட்டு, அதனால தான். ஏன்னா வந்து கமெண்ட்ஸ் அப்படி பண்ணுறீங்க, அதை பார்க்கவே எனக்கு எப்படி சொல்கிறது, என்னால் வந்து அடுத்த ஸ்டோரி வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்குது. இப்போலாம் கமெண்ட் பண்ணுறாங்களே, எப்படி வந்து நம்ம அடுத்து மூவ் பண்ண முடியும்? ஒரு மாதிரி நானும் என் மனசை கண்ட்ரோல் பண்ணுறேன். இவங்க சொல்லுவாங்க சரி நம்ம வந்து அதை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசு கேட்க மாட்டேங்குது. ஐயோ இதனால் வந்து இவங்கள போயிடுவாங்களோ வச்சிருவாங்களோ, அது ஒரு பக்கத்து இருந்தாலும். ஆனால் வந்து எனக்கு ஸ்டோரி மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து நான் ஸ்டோரி வந்து ஃபுல்லாகவே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து மூவ் பண்ணுவேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து யாரும் வந்து அப்படி கமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு கமெண்ட்டுக்காக மட்டும் நான் சொல்லலை, விருப்பம் இருந்து நீங்க பாக்குறீங்க. நான் வந்து அனைத்து வீடியோ போடுன்னு சொன்னா அதுக்கு அவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீடியோ போடுங்கன்னு சொல்லி. நான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து ஒரு நாள் லீவ் எடுத்துட்டேன் பாத்தீங்களா, அதனால வந்து நான் கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போடுறேன். நான் சொல்லிக்கிற ஜக்ஷன் என்னன்னா, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பார்க்கும்போது ஃபீலிங் ஆகுது, அழுக வருதுன்னா ஸ்கிப் பண்ணுங்கப்பா. நான் உங்களை எதுவுமே சொல்லலை. எப்படி சொல்கிறது, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோ போடுறேன். நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் அப்படி தான் போடுறாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி இக்னோர் பண்ணுற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க. இந்த கமெண்ட்ஸ்னால வந்து எவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னு அவங்க ஃபேஸ் பண்ணுறவங்களால மட்டும்தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சொல்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் இதை தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டோரி ஃபுல்லாகவே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன். ராஜேஷ் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, ஒரு சிலர் அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியல. ராஜேஷ் பிரீத்திக் மட்டும் ஒரு மாதிரி டாமஞ்சேரி மாதிரி எதுக்கு சண்டை போடுற மாதிரி வைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ட்விஸ்ட் வைங்க அப்படி. நம்ம கதையில் எல்லாத்துக்குமே ட்விஸ்ட் இருக்குது, உங்களுக்கு தெரியும் ஓகேவா? ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக தான் ரிவீல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இப்போ ராஜேஷ் பிரீத்திக்கு ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு வரும்போது வந்து அந்த ட்விஸ்ட் வந்து நான் ஃபுல்லாக கொண்டு வரணும். ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது. ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் கதை எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ட்விஸ்ட்டில் யார் சம்மந்தப்படுத்திருக்காங்க, அது யார் நான் பேர் சொல்ல விரும்பலை ஓகேவா? உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும், அதுபடி தான் நான் ஸ்டோரி மூவ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்குள்ளே வந்து பிரீத்தி எப்படிலாம் வந்து கஷ்டப்படுறாங்க, எப்படி ராஜேஷ் பிரீத்தி ஒன்று சேரும்போது வந்து அந்த ஃபீல் வந்து தனியாக எடுத்து காட்டணும்னு நினைக்கிறேன். சும்மா பிரிஞ்சாங்க சேர்ந்தாங்கன்னு எனக்கு போட பிடிக்க அந்த ஒரு விருப்பம் தான். இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நான் ஸ்டோரி இழுத்துக்கிட்டு இருக்கேன். சிலர்லாம் வந்து ஸ்டோரி இழுக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நான் ஸ்டோரி இழுக்கிறேன்னா சில பேர்லாம் மாசக்கணக்காக வருஷக்கணக்காக இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போய் என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியை தொடங்கினா அது கொஞ்ச நாள் கூட மூவ் பண்ண மாட்டேன். உதாரணத்துக்கு வந்து கவின் சஞ்சு கதை வந்து சரி நாங்கள் தான் கவின் சஞ்சு ஓகேவா, இங்கே ஒரு ஃப்ளோல வளரி எங்களோட கதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்படி ஸ்டோரி வந்து மூவ் பண்ணாங்க, கிட்டத்தட்ட வந்து 15 எபிசோட் கூட மூவ் பண்ணியிருக்க மாட்டான். டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்து வேறு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் நான் ரொம்பலாம் நான் இழுக்க மாட்டேன்ப்பா. நான் வந்து ஏன்னா வந்து கதை இழுத்தா போர் அடிச்சிருன்னு எனக்கும் தெரியும், ஒரு அளவுக்கு தான் இழுப்பேன். ஆனால் நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா இப்போ இந்த கதைக்குள்ள உணர்த்தம் எப்படி இருக்கும், இதில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்டே வந்து வேறு மாதிரி இருக்கு. நான் ஸ்டோரி மூவ் பண்ணுற பாவனையில் தெரியும். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி. உங்களுக்கு என்ன ஒரு இதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தயவு செஞ்சு மட்டும் ஒரு மாதிரி நெகட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. அதை பார்க்கும்போது அடுத்த வீடியோ மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. இதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சானா என்னால் முடியல, சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலை, அதனால சொல்லி. நீங்கள் ஏதாவது சக்ஸஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. எடுத்தோம் கௌத்தோன்னு ஒரு ஸ்டோரியை மூவ் பண்ணுறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைப்பா. அதனால தான் வந்து நான் ஒரு ட்விஸ்ட் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எண்டிங் வந்து நல்லாவே கொடுப்பேன். கொஞ்சம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரி பாருங்கள். அப்புறம் ஒரு சிலர்லாம் பண்ணுற கமெண்ட்டை பார்த்தா அவ்வளோ எரிச்சலாக வருது. நான் எத்தனை தடவை ஐடியா பிளாக் பண்ணிடுச்சு, போன்ட்டு ஐடியா பிளாக் பண்ணால் கூட நமக்கு திரும்ப ஐடி புதுசாக கிரியேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அந்த பர்சனுக்கு சொல்லிக்கிறேன், என்ன தூன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தான் தூ. அதாவது எப்படி சொல்கிறது,
தூணு துப்புற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறீங்க தெரியுமா, அவங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. என்ன தூண்லாம் துப்புறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. தூண் துப்புறீங்களே, ஒரு வீடியோ ட்வின் கிராப்பில் மேக் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தூணு துப்பலாம் ஓகேவா. இடியட் மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? பேசுகிற அந்த பர்சனுக்கு சொல்கிறது இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஏதாவது தப்பாக பேசியிருந்தோம், சாரி. உங்களுக்கு என்ன இதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்டும் ரீட் பண்ணுறேன், ரிப்ளை பண்ண டைமில் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் தான் வீடியோ பண்ணுறேன், ஸோ ப்ராமிஸாக முடியல, அதனால தான் எல்லா கமெண்ட்டும் ரீட் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை. அப்புறம் இன்னைக்கு வீடியோ வரும், இன்னைக்கு 7 மணிக்கு வீடியோ போட்டுருவேன். நேற்று ஒரு நாள் தான் லேட்டாக போட்டேன், இனி அப்படி இருக்காது. நீ 7 மணிக்கு டெய்லி வீடியோ வரும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முட்டுகளை மட்டும் போட்டுருவேன்.